ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களோட இயற்பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 2 மார்க் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பாரதியாரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன், அப்படி இல்லைன்னா சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கனக சுப்ரத்தினம். ஸோ பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம். அதுக்கப்புறம் முடியரசனோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா துரைராசு. தாரா பாரதி அவர்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். சுரதா அவர்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன். காலமேக புலவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வரதன். கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முத்தையா. ஸோ காயிதே மில்லத் அவங்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில் அப்படின்றது தான். ஸோ வாணிதாசனோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்ராஜுலு அப்படின்றது தான். ஸோ அதுக்கப்புறம் சுஜாதா அவர்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜன். மீரா அவர்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மீ ராஜேந்திரன். குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதர். அயோத்திதாசர் அவங்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா காத்தவராயன். புதுமை பித்தன் அவங்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சோ விருதாச்சலம். அதுக்கப்புறம் இறையரசன் அவங்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சேசுராசா அப்படின்றது தான். அதுக்கப்புறம் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவங்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பீமாராவ் சக்பால் அம்பவா தேவர் அப்படின்றவங்க தான். அதுக்கப்புறம் கோமகள் அவங்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி. அதுக்கப்புறம் கந்தர்வன் அவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நாகலிங்கம். அதுக்கப்புறம் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தன். ஸோ அதுக்கப்புறம் காரியாசான் அவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா காரி. ஸோ கல்யாண்ஜி அப்படி இல்லைன்னா வண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம். அதுக்கப்புறம் சந்த கவிமணி தமிழழகனார் அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம். அதுக்கப்புறம் எழில் முதல்வன் அவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மா ராமலிங்கம். ஸோ கமலாலயன் அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வே குணசேகரன். நாகூர் ரூபி அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ரஃபி அப்படின்றது தான். ஸோ வீரமாமுனிவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கான்சுடன்டைன் ஜோசப் எஸ்கி அப்படின்றது தான். அதுக்கப்புறம் இந்திரன் அவர்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன். ஸோ அழகிய பெரியவன் அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்தன். ஸோ பிரபஞ்சன் அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம். ஸோ அதுக்கப்புறம் ஆத்மநாம் அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மதுசூதனன். ஸோ பசுவையா அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர ராமசாமி. பிரமில் அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சிவராமலிங்கம். வள்ளலார் அவர்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். இன்குலாப் அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சாகுல் அமீத். பூமணி அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பூ மாணிக்க வாசகர். பிரதிமார் கலைஞரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நாராயணர். மறைமலை அடிகளோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வேதாச்சலம். நகுலன் அவர்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா டி.கே. துரைசாமி. தமிழ் நதி அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கலைவாணி. ஸோ அதுக்கப்புறம் பிசிராந்தையார் அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தையார். அதுக்கப்புறம் மாப்போ சிவஞானம் அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானப்பிரகாசம். திருநாவுக்கரசரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மருள் நீக்கியார். அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையாரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா புனிதவதி. திருமூலர் அவர்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மூலன். ந பிச்சமூர்த்தி அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கட மகாலிங்கம். அதுக்கப்புறம் விளம்பி நாகனார் அப்படின்றவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நாகனார். அதுக்கப்புறம் சேக்கிலார் அவர்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மொழி தேவர். ஸோ அதுக்கப்புறம் ஆறுமுக நாவலர் அவங்களோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகனார். அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் அவங்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது 6th 12th வரை இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர்களோட இயற்பெயர் வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு ஒரு 2 மார்க் இதிலிருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் அலட்சியப்படுத்தாமல் கண்டிப்பாக இதை நோட் பண்ணிங்க. அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்டில் கொஸ்டின் பிடிஎஃபாக இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.